கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பருந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் ஓது கலமுடைய பாவாய் எழுந்தீர்வாய் பாடி பறையே கொண்டு மாவாய் பிளந்தனை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரம் அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை தொடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாள் பற்பல கோபிகைகளுடைய திருமாளிகைக்கு சென்று அவர்களையெல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். 2 கோபிகைகளை எழுப்பி ஆயித்து. இன்றைய தினம் திருப்பாவையிலே 8வது பாசுரத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது. இன்றைய தினம் எழுப்பப்படுகின்ற கோபிகை அவள் எப்பேற்பட்ட கோபிகை என்னால் ஊராரெல்லாம் விரும்புகின்ற கண்ணன், அந்த கண்ணன் விரும்பக்கூடிய கோபிகை கோது கலமுடைய பாவாய் என்ன அப்படி கண்ணனாலே மிகவும் விரும்பப்படக்கூடிய ஒரு கோபிகை, அவளை இன்றைய பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். கீழ்வானம் வெள்ளென் நெரும சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாயன் ஆராய்ந்தருள் அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலேயும் பொழுது விடிந்ததற்கு ஒரு அடையாளத்தை கூறுகிறார்கள். கீழே 2 பாசுரங்களிலே பொழுது விடிந்து விட்டதற்கு ஒரு சில அடையாளங்களை இவர்கள் கூற, இன்னும் பொழுது விடியவில்லை என்று மறுத்து பேசிவிடுகிறாள் உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. அதனால் இவர்கள் பார்த்தார்கள், இப்படி எதையாவது ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டாம், பொழுது விடிந்து விட்டது என்னால் கிழக்கு வெளுத்து விட்டது என அதையே நேர் அடையாளமாக, மற்றவைகளெல்லாம் அடையாளம், ஆனால் இது கிழக்கு வெளுத்து விட்டால் இதை மறுத்து நிச்சயமாக பேச முடியாது என்ன கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளுத்து விட்டதம்மா நீ எழுந்திரு என்று சொன்னார்கள். உடனே இந்த வார்த்தையை கேட்டு அவள் எழுந்திருந்து வந்து விடுவாளன். ஆனால் உள்ளே இருப்பவள் ரொம்ப கெட்டிக்காரி போல் இருக்கிறது. அவள் இதையும் மறுத்து பேசிவிட்டாள். என்ன பேசிவிட்டாள் என்னால், இன்னும் பொழுது விடியவில்லை என்று சொல்லிவிட்டாள். ஐயோ, கிழக்கு திக்க பார், அண்ணா கிழக்கு வெளுத்திருக்கிறது, கிழக்கு வெளுத்த பிற்பாடு கூட பொழுது விடியவில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமோ? இல்லை, கிழக்கு வெளுத்திருக்கிறது ஆனால் பொழுது விடியவில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்று உள்ளே இருப்பவள் சொன்னாள். அது எப்படி சொல்கிறாய்? நீங்களெல்லாம் எப்பொழுது பொழுது விடியப் போகிறது என்று கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களெல்லாம் எப்பேற்பட்டவர்கள்? திங்கள் திருமுகத்து சேயிழையார் என்று சந்திரனைப் போலே அப்படி பிரகாசமான முகத்தை உடையவர்கள். கீழே எழுப்பின கோபிகை கூட அவளை தேசமுடையாய் திற என்ன அப்படி தேஜஸ் உடையவள் என்று தானே எழுப்பினார்கள். அப்படி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டிருப்பதனால் உங்களுடைய முக ஒளி கிழக்கு திக்கிலே பட்டு கிழக்கு வெளுத்தார் போலே அந்த வெளுத்து காண்கிறதே தவிர உண்மையாக பொழுது விடியவில்லை. இவ்வளோ பெரிய சமாதானத்தை அவள் சொன்னாள்.
சரி, இந்த அடையாளம் நீ ஒப்புக்கொள்ளவில்லையா? வேறொரு அடையாளத்தை நாங்கள் கூறுகிறோம். என்ன அடையாளம்? எரும சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். இந்த எருமைகளெல்லாம் சிறுவீடு மேய்வதற்காக புறப்பட்டு விட்டன. பசுக்களுக்கும் எருமைக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம்னு காட்டுவார்கள். பசு ரொம்ப சாத்விகமான ஒரு பிரகிருதி. ஆனால் எருமை இருக்கே, அது தாமசமான பிரகிருதி. அதிகாலையிலே ஏதாவது கொஞ்சம் சிற்றுண்டி அதுக்கு கொடுத்தால்தான் அதனிடத்திலிருந்து பாலை கறக்க முடியும். பசு எழுந்தவுடனே பாலை கறக்க ஆரம்பித்து விடும். ஆனால் எருமைக்கு அந்த சிறுவீடு மேய்தல் என்ன, சிற்றுண்டி கொஞ்சம் கொடுக்க வேண்டும் அதற்கு. அப்பிறகுதான் அது பாலை கறக்கும். இப்போ எருமைகள் எல்லாம் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எல்லா எருமைகளும் சிறுவீடு மேய்வதற்காக புறப்பட்டு விட்டன. பகல் 12 மணிக்கு மேலே அவைகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு பெருவீடு மேய்தல். ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டுவார்கள். பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாய் அவதரித்து இவளுக்கு எருமைகளுடைய சிறுவீடு பெருவீடு வாசி அறிந்தபடி எங்கனே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுகிறார்கள். பெரியாழ்வாருடைய பெண், அவளுக்கு ஏதோ யாக யஜ்யங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இடையர்களுடைய அந்த கிரமமான சிறுவீடு மேய்தல் பெருவீடு மேய்தல் இதை பற்றியெல்லாம் ஆண்டாள் எப்படி தெரிந்து கொண்டாள் என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுவார்கள். அப்படி எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்று சொன்னார்கள். இது நிச்சயமாக மறுத்து பேசவே முடியாது என்று வெளியிலே இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் உள்ளே இருப்பவள் மிகவும் ரொம்ப கெட்டிக்காரி, சாமர்த்தியசாலி. அதனால் அதையும் மறுத்து பேசிவிட்டாள். அவள் என்ன சொல்லிவிட்டாள்? எருமைகள் எல்லாம் ஒன்றும் போகவே இல்லை, நீங்கள் கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னேன் இல்லையா? அப்படி நீங்கள் கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே இருட்டெல்லாம் திரள் திரளாக கலைந்து போகின்றன. அந்த இருளெல்லாம் கலைந்து போவதை பார்க்கும் பொழுது எருமைகள் போகிறா போலே உங்களுக்கு தோன்றுகிறது. உண்மையாக எருமைகளும் போகவில்லை, எருமைகளெல்லாம் சிறுவீடு மேய புறப்படவில்லை என்று அவள் சொல்லிவிட்டாள். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் என்று அவள் சொன்ன உடனே அவள் உள்ளே இருப்பவள் கேட்டாள், எல்லாரும் வந்தாகிவிட்டதா? ஐயோ, எல்லாரும் வந்தாகிவிட்டதம்மா. மிக்குள்ள பிள்ளகளும் போவான் போகின்றாரை. உன்னை தவிர அத்துணை பேரும் வந்து விட்டார்கள். எல்லாரும் போவதற்காக, கண்ணனுடைய திருமாளிகையை நோக்கி போவதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி என்னால் திருமலை யாத்திரை போலே அந்த போவதே பிரயோஜனம். திருமலைக்கு போய் நாம் திருவேங்கடமுடையானை எத்தனை நேரம் சேவிக்க முடியும்? ஒரு நிமிடமோ அரை நிமிடமோ சேவிக்க முடியும். ஆனால் எவ்வளவு ஆர்வமாக பக்தர்கள் அந்த யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். அதுவும் அந்த மலை திருமலைக்கு நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அங்கே இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு அங்கே அப்படியே அந்த இயற்கையோடு ஒன்றி எம்பெருமானை போய் அவர்கள் சேவிக்கிறார்களே. ஒரு நாள் 2 நாள் அந்த வரிசையிலே நின்று சேவிக்கிறார்களே, எவ்வளவு ஆசையாக அவர்கள் எல்லாம் சேவிக்கிறார்கள். அதுபோலே போவான் போகின்றாரை என்று சொன்னாள். சரி, எல்லாரும் போயாச்சு என்னால் நான் எதற்கு வர வேண்டும்? நான் இங்கேயே இருக்கிறேன் என்று உள்ளே இருப்பவள் சொன்னாள். போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். அத்தனை பேரும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நீ இன்னும் வரவில்லை என்று சொன்னோம். உடனே எல்லோரும் ஸ்தப்தையாக அப்படியே நின்று விட்டார்கள். போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியா? எனக்கு என்ன அவ்வளவு தனிப்பெருமை, எனக்கு என்ன சிறப்பு என்று அவள் கேட்டாள். கோது கலமுடைய பாவாய். கண்ணனாலே மிகவும் விரும்பப்படக்கூடியவள் நீ. கண்ணனுடைய குதூகலத்தை உன்னிடத்திலே கொண்டவள். உன்னுடைய குதூகலத்தை கண்ணன் கொண்டிருக்கிறான். என்னால் இப்போ நீ வந்தால்தான் எங்களை ஏறெடுத்து பார்ப்பான் கண்ணன். நாங்கள் அத்தனை பேரும் போய் அங்கே நின்னாலும் எனக்கு பிடித்த கோபிகை அவள் வந்திருக்கிறாளா என்று அந்த கேள்வியைத்தான் அவன் முதலிலே கேட்பான். நீ வரவில்லை என்னால் எங்களை அவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய். பாடி பறை கொண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி பறை கொண்டு அவனிடத்திலே அந்த பறையை பெற்று, அல்ல இல்லை என்றால் பாடுகையே பறை, நமக்கு பாடுகைதான் பரம பிரயோஜனம். பாடி பறை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மாவாய் பிளந்தானை, கேசி என்கிற அந்த அசுரனை கொன்றவனை, மல்லரை மாட்டிய முஷ்டிக சாணூர மல்லர்கள் அவர்களை கொன்ன இந்த கண்ணபிரான் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவன் இருக்குமிடம் தேடி சென்று அவனிடத்திலே நாம் ஒரு அஞ்சலியை பண்ணால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள்வன். ஆஹா, நீங்கள் இருக்குமிடம் தேடி நான் வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டி இருக்க
நான் இருக்குமிடம் தேடி உங்களை வரவேற்று விட்டேனே என்று அவன் அவன் என்ன பண்ணுவான்? துடித்து போய் விடுவான். அப்பொழுது ஆ ஆ என்று ஆராய்ந்து நமக்கு வேண்டியதையெல்லாம் அவன் அருள்வன் என்று இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் பெருமாள் கோயில் என்று வழங்கப்படுகின்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஸ்ரீ தேவப்பெருமாளுடைய அந்த ஒரு எம்பெருமானை தேவாதி தேவன் என்று ரொம்ப ஸ்பஷ்டமாக ஆண்டாள் இங்கே தெரிவிக்கிறாள். தேவாதி தேவன் என்னால் தேவராஜன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று நம்மாழ்வார் பாடுகிறார். மனத்துள்ளான் மாகடல் மனத்துள்ளான் வேங்கடத்தான் மாகடலான் மத்தும் நினைப்பரிய நீள் அரங்கத்துள்ளான் எனைப்பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன் என்று பூதத்தாழ்வார் இந்த எம்பெருமானை அந்த ரொம்ப அழகாக சூச்சிப்பித்து ஒரு பாசுரம் பாடியிருக்கிறார். தேவாதி தேவன் என்னால் அவன் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய தேவராஜன், தேவப்பெருமாள் என்று அவரை நாம் இந்த பாசுரத்திலே நினைக்கலாகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.